பிரான்சின் நிம்ஸ் நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 8 வயது சிறுவன் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் மீட்கப்பட்டுள்ளார். வெப்பம் நிறைந்த அறைக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சிறுவனை வெள்ளிக்கிழமை அன்று போலீசார் மீட்டனர். போதைக்கு அடிமையான தாய் மற்றும் வன்முறை குணம் கொண்ட சிறிய தந்தை இணைந்து இந்த கொடூர செயலை செய்துள்ளார். கடந்த சில வாரங்களாக உணவு மற்றும் தண்ணீர் ஏதுமின்றி அந்த சிறுவன் அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். சிறுவனின் விசித்திரமான நடவடிக்கைகள், அவரது தப்பியோடும் முயற்சிகள் மற்றும் உதவிக்கான அலறல் சத்தங்கள் ஆகியவை அப்பகுதி மக்களுக்கு தெரிந்து வந்தன. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பின் பலரும் அவனது சூழ்நிலையை பற்றி அறிந்திருந்தனர். அதிகாரிகளின் உதவி கிடைக்கும் வரை அண்டை வீட்டார்கள் சிறுவனுக்கு உதவ முன்வந்தனர். அவர்கள் உணவு மற்றும் குடிநீரை அவருக்கு வழங்கியதுடன் ஒரு மனிதநேய சங்கிலியை உருவாக்கினர். மேல்மாடியில் வசிக்கும் ஒரு பெண் கயிறு மூலம் உணவு மற்றும் நீர் நிறைந்த பையை சிறுவனின் ஜன்னல் வழியாக ரகசியமாக கீழே இறக்கி அவருக்கு உதவி செய்துள்ளார். சிறுவனும் ஜன்னல் வழியே சிறிய காகித துண்டுகளை வீசியுள்ளார். அதில் எனக்கு உதவுங்கள் அல்லது போலீசாரை அழையுங்கள் போன்ற அவசர உதவி செய்திகள் எழுதப்பட்டிருந்தன. பொதுமக்கள் மற்றும் அண்டை வீட்டார் அளித்த தொடர் முறைப்பாடுகளின் அடிப்படையில் நிம்ஸ் பொது வழக்கறிஞரின் உத்தரவின் பேரில் போலீசார் அதிரடியாக செயற்பட்டனர். போலீசார் சிறுவனை மீட்டு பாதுகாப்பான சிறப்பு காப்பகத்தில் சேர்த்தனர். அவரது பெற்றோர் கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் விடுவிக்கப்பட்டனர்.